எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏதோ நீங்க வந்து சின்ன பசங்களை வச்சு ஏதோ பொம்மை வாங்கி தரன்ற மாதிரி ஏதோ வாங்கிட்டாங்க சார் அவர் சொன்னா சொல்லலங்கறீங்களா? இல்ல சொன்னாரு. ஆ, ஆமா வேலை. குழந்தைகள் இல்ல, வேலை. அது ஒரு சொன்னாரு. கேன்வாஸ் சார். அது அவருக்கு ஒரு கேன்வாஸ் ஆயிருச்சு. இப்ப நீங்க இப்ப என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டீங்க, நீங்க ஏன் இன்ஸ்டால அப்படி பண்ணலன்னு. நாங்க அப்படி பண்ணல சார். சரி, அந்த பசங்களையும் ஊக்குவிக்கணும்னு முதலமைச்சர் நினைச்சாரு. அதனால கூப்பிட்டு நீ படிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. வெற்றி தாங்க சார். தோல்வி தான் சார். அப்ப பிஜேபி எதிர்க்க வேணாம், காங்கிரஸ் கட்சி நடத்த வேணாம், வெற்றி தான் விட்டுறணுமா? எதுக்கு போட்டி போடுறோம்? அந்த நீங்க வெற்றி இந்த சார், மதிப்பீடுயா சார்? அந்த மதிப்பீடு ஏன்னா ஒரு வெற்றி எப்படி பெறப்படுகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம ஆளாளுக்கு ஒரு என்ன கொடுமைன்னா, மோடி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு எம்எல்ஏ ராயபுரத்து நினைக்கிறேன், இந்த எம்எல்ஏ கேள்வி கேட்கிறாரு. விஜய் தான் சிஎம் உடைய துறை துறை இது சிஎம் உடைய துறை தெரியுமா? யார் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இதே கேட்கிறாரு. அவர் தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்காரு, கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அங்க போய் 10 நாள் என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லுவா லைனா? காலையில 9 மணிக்கு உள்ள போறாரு, போய் சாயந்தரம் 4:30 மணிக்கு வெளியே வராரு. அதனாலதான் எல்லா ப்ராசஸும் நடந்து. அதனாலதான் நம்ம சென்னை முழுக்க இருக்கிற மின்வெட்டு 6 மணி நேரம் வேலைச்சேரல மின்வெட்டு பொறுப்பு இருப்பா. அதுக்கு காரணம் சொல்றாங்க நம்ம தாவகாரன். இப்ப ட்வீட்ல அதை ரீட்வீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்பதான் சுட கூட ஐயோ என்னடா இவ்வளவு நேரம் கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம தலைவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ இதுதான் யதார்த்தமான அரசியலா? இப்படி வந்து தாய் மாமன் சீரு அப்பா மாமன் சீரு இதெல்லாம் தர முடியாது, அப்படி ஒன்றும் இல்லை. கஜானாவை வலிச்சு வச்சுட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் பெட்டிக்குள்ளே போட்டு வச்ச பணம் இல்லை. இது வந்து ஃபண்ட் ஃப்ளோ, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே உள்ள கனெக்ஷன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமே நம்மளை விஜய் அண்ணா இவ்வளோ நேரம் நம்மளை முட்டாளாக்கியிருக்காரா என்று அவர்களை என்லைட்டன் செய்யக்கூடிய வேலை. நான் உங்கள் உதாரணத்தை நீங்கள் அவசரப்பட்டீங்க டக்குன்னு. இந்த இன்ஸ்டா யுகத்துக்கும் இந்த சோசியல் மீடியா யுகத்துக்கும் திமுக சற்றும் சளைத்தவர்கள் இல்லாத போலதான் கடைசி இந்த தேர்தலில் கடைசி 3 மாசமா அணுகுனாங்க. பத்தல நான் நியாயமா பதில் சொல்றேன். இன்ஸ்டா வச்சு அவங்க ஏமாத்துனாங்கன்னா அதே இன்ஸ்டாகிராம் அரசியலுக்கு அதே இன்ஸ்டாகிராம் அரசியல் நீங்க செஞ்சீங்க சார். நீங்க கேள்வி சின்ன பசங்க 2 பசங்களை வச்சுக்கிட்டு சட்டசபைக்குள்ளார கூட்டு வந்து அதெல்லாம் பண்ணதெல்லாம் எதுக்கு? அது வந்து நல்லா கேளுங்க, ஒருத்தன் பண்றாங்கிறதுக்காக அவனை ஊக்குவிச்சு அந்த இடத்தில் நல்லா கேளுங்க. இப்ப நீங்க நல்ல வேலை இதை கேட்டீங்க. அவனை உள்ள கூப்பிட்டு என்ன சொன்னாரு முதலமைச்சர்? அப்போ படிங்க. இவர் என்ன சொன்னாரு? எனக்கு ஓட்டு போடலன்னா அழுவுங்கன்னாரு. அப்படியெல்லாம் சொல்லல. வேற என்ன சொன்னாரு? சார் இது என்ன சார்? சார் மேடையில சொன்னாரு சார். இல்ல சார், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு மக்கள். ஏதோ நீங்க வந்து சின்ன பசங்களை வச்சு ஏதோ பொம்மை வாங்கி தரன்ற மாதிரி ஏதோ வாங்கிட்டாங்க. சார் அவர் சொன்னா சொல்லலங்கறீங்களா? இல்ல சொன்னாரு. ஆமா குழந்தைகள் இல்ல, அது ஒரு கேன்வாஸ் சார். அது அவருக்கு ஒரு கேன்வாஸ் ஆயிருச்சு. இப்ப நீங்க இப்ப ஒரு क्वेश्चन கேட்டீங்க, நீங்க ஏன் இன்ஸ்டால அப்படி பண்ணலன்னு. நாங்க அப்படி பண்ணல சார். சரி, அந்த பசங்களையும் ஊக்குவிக்கணும்னு முதலமைச்சர் நினைச்சாரு. அதனால கூப்பிட்டு நீ படிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா இங்க அவர்களை தேர்தலுக்கே பயன்படுத்தினார்கள். உதாரணம் சொன்னேன். நீங்க வந்து எப்பயாவது பண்றேன் சார் அப்படிங்கிறீங்க, விட்டுறலாம். இப்ப நான் என்ன, நம்ம மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு போட்டாங்க. வாஸ்தவம். இப்ப பாயிண்ட் என்னன்னா, அந்த மாற்றம் வேண்டும் என்று விரும்பியறார்கள் இல்லையா, அவர்கள்ட்ட தான் போறோம். என்ன கேட்கறோம்னா, மாற்றம் வேண்டும்னு விரும்புறது உங்க ஜனநாயக உரிமை தான்ப்பா. வேண்டும் விரும்பினியா? ஆமா விரும்பினேன். எனக்கு ஸ்டாலின் வேணாம், விரும்பினேன். அது தப்பா? இல்ல தப்பு இல்லை, அது உங்களுடைய ஜனநாயக உரிமை தான். சரி, யார்கிட்ட இருந்து மாற்றம் கேட்டேன்? விஜய்கிட்ட இருந்து கேட்டேன். அப்பதான் அடுத்த கொஸ்டின், எந்த வகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த சாதனை நாயகனை விட விஜய் மாற்றத்தை தருவதற்கு தகுதியான தலைவன் பார்த்தேன். 2 காரணம் சொல்றானா திணறானே? 2 காரணம் சொல்றானா திணறானே? எத்தனை வருஷத்து அரசியல் அனுபவத்தில் இருந்தாரு? எத்தனை வாட்டி வந்து எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தை அட்டன் பண்ணி அந்த அறிவு அவருக்கு இருக்குது? எத்தனை முறை பொது வாழ்க்கையில் பாத்துருவோம். அது வரைக்கும் தமிழ்நாடு பலி கொடுக்கணுமா? அது வரைக்கும் தமிழ்நாடு 10 நாள் என்ன நடந்துச்சு? 10 நாள் என்ன நடந்துருக்கு? காலையில 9 மணிக்கு உள்ள போறாரு, போய் சாயந்தரம் 4:30 மணிக்கு வெளியே வராரு. அதனாலதான் எல்லா ப்ராசஸும் நடந்து. அதனாலதான் சென்னை முழுக்க இருக்கிற மின்வெட்டு 6 மணி நேரம் வேலைச்சேரல மின்வெட்டு. யார் பொறுப்பு இருப்பா? அதுக்கு காரணம் சொல்றாங்க நம்ம தாவகாரன். இப்ப ட்வீட்ல அதை ரீட்வீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்பதான் சுட ஓ அதுக்கு சிஎம் பொறுப்பு இல்லையான்னு திமுக காரங்க வேலை செய்யறாங்களாம் இதுல டிஎன்இபில. அதனால கட் பண்ணி வச்சுட்டு விஜய்க்கு கெட்ட பேர் கொண்டு வர பாக்குறாங்களாம். இந்த அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்பாவிகளை எங்க தவற விட்டுன்னு திமுக முயற்சி எடுத்துட்டு இருக்குது. இந்த அப்பாவிங்களை யாரு டிவிகே கிட்ட இருந்து இந்த புது கட்சி கிட்ட இருந்து திமுக மறுபடியும் மக்களை காப்பாத்துறேன்னு நீங்க வரீங்க. நீங்க வேற என்ன சொல்லணும்? இல்ல, மக்கள் உங்களை நம்பாம தானே உங்களை நீங்க உட்காருங்க. இவ்வளவுதான். மக்கள் எங்களை நம்பியதனால்தான் சக்தி வாய்ந்த எதிர்கட்சியா எல்லாமே ஒரு சம்பந்தமில்லாத நிறைய கேட்டு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் தோத்துருக்காரு சார். யாருக்கு சார் தோல்வி இல்ல? திமுக சார். நான் ஏற்கனவே சொன்னேன், ராகுல் காந்தி அவரே வேணான்ற அளவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்கல்ல. வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து சார் நான் அவனுக்கு கேட்கட்டுமா? நம்முடைய முதலமைச்சர் நின்றாரு, அவருக்கு எதிராக நம்ம எப்ப தெரியுமா? நான் ஹானஸ்டா ஏத்துக்கிறேன் சார் உங்க வாதத்தை. எப்ப தெரியுமா? நான் சொல்ல மக்களுடைய ஆனஸ்டா, நான் அந்த மக்களுடைய கேள்வியை நான் ஆனஸ்டா ஏத்துக்குவேன். எப்ப நான் அப்படின்னு மக்கள் கேட்பதாக நீங்க கேக்குறீங்க இல்லையா, அந்த கேள்வியை நான் ஆனஸ்டா எப்ப ஏத்துக்குவேன்னா,
மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து காமராஜர் நின்று ஜெயித்திருந்தால், கர்ம வீரர் காமராஜர் நின்று ஜெயித்திருந்தால் மக்கள் கம்பேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. ரெண்டுமே நல்ல கேண்டிடேட், அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைன்னு மக்கள் வெற்றி வெற்றி தாங்க சார். தோல்வி தான் சார். அப்ப பிஜேபி எதிர்க்க வேணாம், காங்கிரஸ் கட்சியை நடத்த வேணாம், வெற்றி தான் விட்டுறணுமா? எதுக்கு போட்டி போடுறோம்? அந்த நீங்க வெற்றி இந்த சார், மதிப்பீடுயா சார்? அந்த மதிப்பீடு ஏன்னா ஒரு வெற்றி எப்படி பெறப்படுகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. யாரை ஏமாத்துறீங்க சார்? இது மோசடி வெற்றி நல்லா தான் கேளுங்க, நல்லா ஒண்ணுங்க கேளுங்க. சார். இது மோசடி பாஜக ஓவர்வெல்மிங்கா வெற்றி பெற்றது எப்போ? பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சரி ரத யாத்திரை நடத்தி அந்த வெற்றியை ஏத்துக்கிட்டு காங்கிரஸ் செயல்படாம காரணமா? சரி, இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? இந்த வெற்றி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி நடக்காத காரியங்களை வாக்குறுதி கொடுத்து, நல்லா ஒண்ணு கேட்டுங்க, இட்ஸ் an open declaration. விஜய் வாக்குறுதி கொடுத்த சார், திமுக அதிமுக கொடுத்த வாக்குறுதியே ஒழுங்கா செஞ்சது கிடையாது சார். வரலாற்றுல நடந்திருக்கு சார், எடுத்து போட முடியும், பட்டியல காட்ட முடியும் சார். சொல்லி முடியும், சரிங்களா? சொல்லி முடியும். இப்ப டிவிக்கே வாக்கு பொய் சொல்லி, சரி அவங்க பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டாங்க, ரைட்டு. அவங்க செய்யறாங்களா செய்யலையான்னு இப்பதானே 10 நாள் தானே இருக்கு, காத்துருங்க, பார்க்கலாமே, முழுசா பார்க்கலாமே. அப்படி என்ன இங்க நடந்துட்டு போயிடுச்சு? என்ன நடந்துற போகுது? என்ன போய் சொல்லிட்டாங்க டிவிக்கு? அது என்னன்னா, திமுக அதிமுகவிற்கு இல்லாத ஒரு புது ஸ்டைல் என்னன்னா, பதவியேற்பு பிரமாணத்தின் போதே தன்னுடைய பொறுப்பில் இருந்து நழுவி ஓடுவதற்கு ஒரு முதலமைச்சர் பேசியது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி. ப்ரூவ் மீ ராங், ஐ வில் கெட் அவுட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சர் பதவியேற்பிலேயே கால அவகாசம் கேட்டார் சார். கால அதுல அவகாசம் ஸ்லிதரிங் அவுட் ஆஃப் கிளச்சஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாட்னாரா? மக்கள் கிட்ட வெளிப்படையா நடந்துக்கிறார், அம்பலப்பட்டார், வெளிப்படையா நடந்து. சரி கேக்குறேன், நீ வாதம் கரெக்ட் தான். அது என்ன வார்த்தை பயன்படுத்தினாரு? கஜனாவை தொடச்சி வச்சுட்டு போயிருக்கிறப்ப அப்படின்னாரு. கஜனாவை தொடச்சி வச்சுட்டு போன எப்படி போட்டார் 1000 ரூபா? தொடச்சி வச்ச கஜனா வந்து எப்படி யார்கிட்ட வாங்கி போட்டார் 1000 ரூபாவை? சார் இந்த பொய் பித்தலாட்டம் சார். அதுக்கு தான் சொல்கிறேன் தகுதியற்றவர் என்று. யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க? ஸ்டாலின் இருந்த இடத்துல அவரை கொண்டு போய் வச்சீங்க அப்படின்னு நாங்கள் ஏன் வேதனைப்பட்டு கேட்கிறோம். நீ ஜெயிச்சிட்டா முடிஞ்சிருமா? ஜெயிச்சிட்டா முடிஞ்சிரும்னா பிஜேபி எதிர்த்து அரசியல் வேணாம் சார். அந்த வெற்றி எப்படிப்பட்டது? யார மண்டைய கழுவி, எந்த மக்களை வெறியேற்றி, இந்து மக்களை வந்து முட்டாளர்களாக்கி, அவர்களை வந்து அவர்கள் மதவாதத்தின் பக்கமாக அழைத்து சென்று மதவாதத்தை கொடுத்து நீ டெவலப்மெண்ட் பத்தி கேள்வி கேட்காதன்னு எப்படி பாஜக செய்கிறதோ அந்த இவர் எழுதுனது பாருங்க, புக்கு, நியூ பிஜேபி புக்கு படிங்க. சேம் கான்செப்ட் சார். விஜய் இது எப்படி ஒரு இமேஜை காட்டி, மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய இமேஜை காட்டி எல்லாத்தையும் மறந்துருக்கிறாங்களோ, இவங்க விஜய் அப்படின்னு காட்டி சொல்றானே, எங்க தளபதி வந்தா போதும் அனுப்புறான் பாருங்க, நிதி அனுப்புறேன் அப்படின்னு. இதெல்லாம் எதை காட்டுகிறது? சரி, நாம சரியா இருந்திருந்தா இந்த மாற்றமே போயிருக்காதுல்ல, வந்திருக்காதுல்ல, இந்த மாற்றமே நடந்திருக்காதுல்ல. நான் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிட்டேன். அது எங்கன்றதையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எங்க அப்படின்னா, இந்த அப்பாவிகளை ஏமாற்றுவதற்கு கூட ஒரு டாக்டிக்ஸ் அவங்ககிட்ட இருந்திருக்குது. அந்த அப்பாவிகளை காப்பாற்றுவதற்கான டாக்டிக்ஸ் எங்க மிஸ் பண்ணோங்கிறது தான் நம்ம விட்ட தவறே தவிர, இந்த அரசு, திராவிட மாடல் அரசு என்பது ஒரு சாதனை அரசு என்பதில் மனதார உங்களுக்கு கூட சந்தேகம் இருக்காது. ஏதோ விஜய்க்கு சாதகமான 4 கேள்வி கேட்டாதான் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குன்றதுக்காக கூட நீங்க கேட்கலாம்னு நான் நம்புறேன். ஆனால் இந்த அரசு செய்த சாதனைகள் என்ன என்பதை நேத்து வந்து வெளிநாட்டில் ஒரு மாணவன் படிச்சுட்டு, அதன் மூலமா தான் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னதை வந்து மரியாதைக்குரிய திமுக தலைவர் அதை ரீட்வீட் பண்ணி போட்டிருக்காரு. நீ இல்லப்பா, நீ உங்க கஷ்டம், நீங்க பட்ட வேதனையில நீங்க நல்லா வந்திருக்கிறீங்க. சுப்பிரமணியன் பாரதி அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு ஐஏஎஸ்ல வந்து நான் முதல் வந்துட்டு எடுத்துறேன் சார். அரசு என்பது நான் ஒத்துக்கிறேன், குற்றம் குறைகள் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப திரும்ப கரெக்டா பாயிண்ட் வரும் பாருங்க, எந்த வகையில் விஜய் சிறந்தவர்னு சொல்றீங்க? நான் அதுதான் என்னுடைய கேள்வி. திரும்ப நீங்க குற்றம் இருக்கலாம், குறை இருக்கலாம், புரட்சி வந்திருக்கு சார். அந்த புரட்சியை தான் நான் சொல்றேன். அது புரட்சி அல்ல, மக்களின் ஏமாற்றம். இதுக்கு தான் நீங்க எப்படின்னு கேட்கும்போது நான் பாஜக உதாரணம் காட்டுறேன். அது புரட்சி அல்ல சார். பிஜேபி ஃபார்முலா வேற சார். அது மதவாத அரசியல், இது மனிதத்துவ அரசியல்ன்றாங்க. அதே சார், ஏறக்குறைய திமுக என்ன ஃபார்முலாவோ, எந்த சமூக நீதியோ சமத்துவமோ பேசுறீங்களோ, அது எல்லாமே இன்னைக்கு இந்த அமைச்சரவையிலேயே, இன்னைக்கு நடந்த அமைச்சரவையில் நடந்திருக்கு. இந்த பேட்டி நாளைக்கு ஒளிபரப்பாக போகுது, ஆனா நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். எத்தனை முஸ்லீம் அமைச்சர்? நீங்க அங்க வரீங்க, எத்தனை முஸ்லீம் ஐஎம்எல்க்கு ஒன்று கொடுக்க போறாங்க. இப்ப ஷாஜகான் வந்து உங்க கூட்டணியில வெற்றி பெற்றவர் தான் சார். ஐ அம் ஆஸ்கிங் அபவுட் பார்ட்டி. அது கூட்டணி விட்டுருங்க, அவர் கொடுத்தோட ஒண்ணுதான் அவர் கொடுத்தா. இவங்களை எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏ, எத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்ணாங்க? அங்க உயர் சாதியினர் எத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்ணாங்க? தாவேகால 2 பேரும் மினிஸ்டர். இங்க எத்தனை முஸ்லீம்கள் எம்எல்ஏஸ்? இஃப் ஐம் நாட் ராங் 6 அல்லது 7 நினைக்கிறேன். எத்தனை பேர் எம்எல்ஏ? ஒரு ஆளு பர்வேஸ் மட்டும் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ப்ரொபோஷனேட் வைஸ் யார் அதிகம்? முஸ்லிம்ஸ் தான் அதிகம் ப்ரொபோஷனேட் வைஸ். எங்க பேலன்ஸ்? ஷஃபிள் நடக்கும் சார். ஒவ்வொரு மாற்றம் நீங்க ஷஃபிள் நடந்த பிறகு கேளுங்களேன், இத பெருமையா பேசுங்களேன். ஷஃபிள் நடந்த பிறகு இப்போவுமே புரட்சி நடக்குதுல சார். சார், பட்டியல் சமூகத்தினர், பட்டியல் சமூகத்தினர்ல இதுக்கு முன்னால தரலையா? யாரு? 3 4 இருந்துச்சு, இன்னைக்கு 7 8ன்னு வருது சார். அதை தான் சார் சொல்றேன், நடந்திருக்குல்ல. நீ இப்ப ஷஃபிள் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு அதை சொல்றீங்கல்ல, அப்ப இது என்னது? நீங்க எது குறைய மட்டுமே உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல குறையாவே சொல்லாதீங்க. இல்ல சாரி, ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். 7 பேர் இன்னைக்கு கொடுத்திருப்பதுன்றது ஐ ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம். அதுக்கப்புறம் தான் அந்த முஸ்லீம் சப்ஜெக்ட் நான் போயிருக்கணும். ஐ ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம். அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா அது வந்து வரவேற்புக்குரியது. எல்லாத்திலையுமே குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம. ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பட்டியல் சமூகம்னு வரும் பொழுதே
இவ்வளவு நாள் அவர்களை ஒடுக்கியவர்கள் யாருன்னு ஒரு கேள்வி வரும். நேரடியாக அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் கொண்டு வந்த, அவர்கள் ஏற்றிருந்த அல்லது தன்னை உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழு. அந்த குறிப்பிட்ட குழுக்கு 2 பேர் போட்டியிடுகிறார்கள். அந்த இருவருமே வெல்கிறார்கள். அந்த இருவரில் ஒருவராக இன்னைக்கு ஒரு இளைஞர் வந்து அதில் வந்து அமைச்சர் ஆகிறாருன்னா 2020 அவர் வந்து 21 ஜனவரியில் வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறாரு குடமுழுக்கு பற்றி. தமிழில் போடணும்னு சொல்றது சரிதான், இது மற்ற மதத்துக்காரங்கிட்ட கேட்பீங்களா அப்படின்னு மதவெறியை தூண்டுகிறார் அவருடைய ட்வீட்டில். ரமேஷ் படிச்சு காட்டுவா ட்வீட்டை? வேண்டாம். மதவெறியை தூண்டி போட்டிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு அமைச்சர். இதுதான் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. இன்னைக்கு டக்குன்னு விஜய் நீ சொல்றீங்களே சமூக நீதி, சமநீதி, சமத்துவம் எல்லாம் இவங்களுடைய பேக்ரவுண்ட்ல ஒருத்தர். நீங்க இவரை எடுத்துக்கிட்டாலும் சரி, நிர்மல்குமார் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாரும் நான் என்ன சொல்லுவாங்க, அரசியல் அப்படி பார்த்தா எல்லாருக்கும் பேக்ல ஒரு டீசென்ட் கேப் இருக்கும் சார். நேற்று வரைக்கும் இங்கே லெஃப்ட்ல காலேஜ் இருந்தாலும் டக்குன்னு ரைட்ல காலேஜ் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டீங்க, இப்போ வந்து இப்படி தூரம் வந்துட்டீங்க எப்படி திமுக? நான் வந்து தடா ரஹீம்பாய் கிட்ட இருக்கிற காலத்திலேயே பெரியாருக்கு நினைவு கூட்டம் நடத்தினேன். அப்போ வந்து அந்த திராவிடியன் ஐடியாலஜி தான் என்னுடைய பாலிசி. இன்னைக்கு இங்கே எங்கே இருந்தாலுமே நம்முடைய பேக் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடியன் தான். அப்போவே நம்ம தோழர் சுந்தரவல்லியும் குளத்தூர்மணி ஐயாவையும் கூப்பிட்டு தோழரையும் கூப்பிட்டு நடத்தினோம் 2017. அப்போது இவங்க வந்து நேற்று வரைக்கும் இப்படி டக்குன்னு நாங்கள் விஜய் கூட வந்துட்டோம், இங்கே போயிட்டோம், 3 லாங்குவேஜ் பாலிசி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அவங்க அமைச்சர். அப்படிலாம் கிடையாது. ராஜ்மோகன் என்ன சொன்னார்? இருமொழி கொள்கை தான் இப்போ சொன்னாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோல என்ன சொன்னாரு சார்? இன்னைக்கு என்ன சார், அவங்க இன்னைக்கு அதிகாரம் வந்துருச்சு சார். நிர்மல்குமார் உட்பட அமைச்சர் நிர்மல்குமார் உட்பட பெரியார் திடலுக்கு நேரா விஜய் கூட்டு போனாரா? எல்லாரும் தானே போனோம். போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அதுதான். அதே போல இருங்க, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பெரியார் சிலைக்கு முன்னாடி தானே ஸ்ரீரங்கத்துக்கு வாசல்ல நின்னாரு. போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அவங்க ஒன்னும் சேம் அதே தான். திமுக என்னவோ என்னுடைய ஜெனுவினிட்டி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் விரும்புவது, நல்லா கேளுங்க சார், நான் எப்பவும் சொல்றேன், நீங்க சந்தேகப்படாதீங்கன்ற நான் டிவி கேல. இல்ல நான் சந்தேகப்படல. யார் இருக்க வேண்டிய இடத்துல யார் சந்தேகம் இருந்தா காங்கிரஸே போயிருக்காங்க. இல்ல ஐயோ அது போனது தப்பு. சந்தேகம் இருக்கும்போது காங்கிரஸ் போனது தப்புன்னு தான் நான் வெளியேறினேன். நீங்க அப்படி சொல்லாதீங்க. நான் எப்படி நீங்க சொல்றது ஒண்ணு ஏத்துக்கிறேன்னா, நீங்க சொல்றதுல வந்து வேலிடிட்டியும் ஜெனுவினஸும் இருக்குன்னு தான் ஒன்று ஒத்துக்கிறேன். அது என்னன்னா நரேந்திர மோடி சார், நரேந்திர மோடி, அது நீங்க புரிஞ்சுக்கிங்க. நரேந்திர மோடி வந்து பெரியார் பக்கத்துல 2 ஒரு போட்டோ போட்டாருன்னா ரமேஷ வரவேற்போட கொடுமையா வரவேற்பேன். சரி, அது வேற, அது வேற. அதுக்காக நீங்க உடனே அடுத்தடுத்து போயிடாதீங்க. இவர்கள் நம்ம பார்க்குறோம் இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, இவங்க எப்படி வந்தாங்க. இவங்க எல்லாம் முத்தாய்ப்பா இருக்கிறவர் விஜய். அவர் இதுவரைக்கும் ஏன்னா நானும் ஏதோ சின்ன மாணவன் தான், வரலாற்று மாணவன். சேகுவேராவை படிச்சிருக்கோம், ஃபெடல் காஸ்ட்ரோ படிச்சிருக்கிறோம், எல்லா புரட்சி தலைவர்களை படிச்சிருக்கிறோம், கார்ல் மார்க்ஸை படிச்சிருக்கிறோம், எங்கல்ஸ் படிச்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கோம். இவர்களில் யாருமே எங்களுக்கு இப்படி சொல்லித்தரவில்லை, ஒரு அநீதி நடக்கும் பொழுது அமைதியாக இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், ஜனநாயகம் திரைப்படமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர் மீது நடக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் குறிப்பாக, ஏன்னா இன்னைக்கு ஏன் அதை மெயினா வந்து எல்லாருக்கும் ஒரு பாணி, விஜய்க்கு ஒரு பாணி. அது தப்பு. நீங்க இல்ல நீங்க எதிர்பார்க்கறத விஜய் பண்ண முடியாது. நான் கேட்டது புரியுதா உங்களுக்கு? மக்கள் இந்த பாணியை ஆதரித்திருக்காங்க. விஜய் இல்ல இந்த விஜய்க்கு ஏன் இதில் கருத்தில்லை என்று நினைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து பலமான எதிர்க்கட்சியாக அமர வைத்திருக்கிறார்கள். விஜய்க்கு இதில் கருத்து இருக்க வேண்டும், அதுதான் அரசியல் என்பது கூட புரியாத சில அப்பாவிகள் இன்ஸ்டாகிராம் மோகத்தில் வாக்களித்தார்கள். அவர்களை பார்த்து அரசியல் படுத்துங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். இன்னைக்கு உங்களுக்கு அரசியலே என்ன, அடுத்து என்ன அரசியல்னா, இங்க டிவிக்கு எதிர்ப்பு அரசியல் இருக்கும். டெல்லியில அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு மோடி இப்ப நண்பரா எதிரியான்றதே தெரியல. இல்ல நமக்கு யார் கூட நின்னுக்கிட்டு அரசியல் பண்ணுவோம். அகிலேஷ் யாதவ் யார் கூட இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்க? மம்தா பானர்ஜி யார் கூட இருக்காரு? காங்கிரஸ் தான் ஒரு தேவையில்லை சார், தேவையில்லை சார். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி சார். சார் நீங்க ஸ்டாண்ட கேட்டதுனால நான் சொல்றேன், எங்க கூட நிக்கலன்றதுக்காக தான் அந்த கேள்வி கேக்குறீங்க. அதுக்காக நான் என்ன இல்ல சுதந்திரத்தை திமுக வாங்கி கொடுத்து சொல்ல போறேன்னா? ஏன் சார் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு பயமா இருக்கு. வாஸ்தவம் தானே சார். நான் சார் ஐ எம் ஜென்டில்மேன். நான் வந்து அந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டி லீடர்ஷிப் அதோட லெகசியோ எப்பவுமே கொஸ்டின் பண்ண மாட்டேன். அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. நீங்க கேட்ட கேள்வி வேற. இப்ப பாரதிய ஜனதா கட்சி எப்படி எதிர்க்க போறீங்க? காங்கிரஸ் தான் பிஜேபியை எதிர்கொள்ள முடியும். யார் சொன்னது அப்படின்னா? அப்ப மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு? அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாரு? தேஜஸ்வி யாதவ் என்ன பண்றாரு? பட்நாயக் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? சரி, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சது இல்ல, அது இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியுடைய மெயின் ஃபோர்ஸ் வந்து இவர் தான். யாரு அதுக்கு டிசைடட் யாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே தான். இப்ப கூட்டணியே இல்லையா? யாருமே இல்லையா அதுல? மம்தா பானர்ஜி இல்லையா? எங்க நீங்க டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், நான் பிராக்டிகலி ஸ்பீக்கிங், சரி மம்தா பானர்ஜி இல்ல அதுல. சார் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு சரியான அதை காப்ட் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடையாளப்படுத்துறது ராகுல் காந்தி. இனிமே மோடி எதிர்க்கணும்னா ஐயா ஸ்டாலின் தான். அப்படிதான் என்னுடைய புரிதல் அப்படி தெளிவா இருக்குன்றதால நான் நினைக்கிறேன் சார். விட்டுட்டோம் அங்க பாப்போம், அதை அதையும் ரெண்டையும் சேர்த்து பிடிப்போம். என்ன இருக்கு?
இந்தியாவில் நானும் கொஞ்சம் மாநிலங்கள் சுற்றிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு வந்துச்சே, நீங்கள் கவனிச்சிங்களா? தேர்தல் முடிவு வந்த உடனே அகிலேஷ் யாதவ் ட்வீட் போடுறாரு, தேஜஸ்வி யாதவ் டெய்லி ட்வீட் போடுறாரு. இப்போ விட்டுருப்பாரு, தோல்வி நடந்ததுலேருந்து சீரியஸாக போடுறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி போடுறாரு ட்வீட். அவருக்கு என்ன, நான் பார்க்குறேன் என்னடா இப்படி ஒரு ஃபேண்டம் அவருக்கு அப்படின்னு போட்டுகிட்டே இருக்காரு. ஸ்டாலின் மாதிரி ஸ்டேட்ஸ்மேன் பார்க்க முடியுமா, அவரை மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அப்படின்னு போட்டுருக்காரு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபெடரலிசத்துக்கு இப்படி ஒரு தலைவர் உறுதியாக நிற்க முடியுமா என்பதை டீலிமிட்டேஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் நின்று சாதித்து காட்டியது. ஒருவேளை காங்கிரஸை தனிமைப்படுத்திடலான்னு முடிவு பண்றாங்க போல எல்லாம். இருக்கலாம், அவங்களுடைய கசப்பான உணர்வு, பேசி வச்சு பண்றீங்க, கசப்பான உணர்வா இருக்கலாம். ஏன்னு காரணம் இருக்கணும்ல, காங்கிரஸ் கூட சேர்ந்து பாஜகவை வீழ்த்துவது வந்து இலகுவா இருக்குமா, காங்கிரஸை தனித்து வைத்து விட்டு மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து பாஜக வீழ்த்துவது சிரமம் ஈஸியா இருக்குமானா அஃப்கோர்ஸ் காங்கிரஸோட சேர்ந்து தான். ஆனால் காங்கிரஸை சேர்ப்பதே அது ஒரு பலகீனத்தை கொண்டு வருகிறது என்று அவர்கள் உணர்ந்திருக்கும் பட்சத்தில் என்ன செய்வாங்க? அப்படியே அவங்க நினைச்சிருக்கலாம். ஏன்னா மாநில தேர்தல்கள் ஒவ்வொன்றும் அப்படிதான் கொஞ்சம் சங்கடங்களை உருவாக்கிச்சு. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து அமைச்சரவை இடம்பெறுகிறது என்பதற்காக வாழ்த்து செய்தி அகிலேஷ் யாதவ் சொன்னதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி அகிலேஷ் யாதவ் போட்ட ட்வீட் தான் அதிகம். சரி, தேஜஸ்வி யாதவ் போட்ட ட்வீட் தான் அதிகம். மம்தா பானர்ஜி அதே போல கெஜ்ரிவால் எல்லாருமே போட்டிருக்கிறது தான் அதிகம். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் குட் ரிசல்ட்ஸ். லெட் அஸ் ஃபார்ம் a third alliance in the leadership of MK Stalin. சவுத்துல காங்கிரஸினுடைய கை பெருசா ஓங்கி இருக்கிற நேரத்துல இப்ப விஜயும் வந்திருக்கிறது கூடுதல் பலமா இருக்கு. இதையே நார்த்லயும் அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே கொஞ்சம் விஜய் பையா அப்படின்ற ஏதோ டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்ற. பாண்டிச்சேரியில் எத்தனை சீட் ஜெயிச்சார் விஜய்? தமிழ் பேசுகிற பாண்டிச்சேரியில். நீங்கள் சும்மா நீங்கள் கேரளா சவுத்து எங்கே மொத்த சவுத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. சார் இது வந்து நான் சொல்கிறேன் ஒரு யதார்த்தத்தை நான் படித்து ஏதோ அதுதான் பண்ணுவாங்க. அது நடக்கணும் சார், அதெல்லாம் இவங்க பண்ணணும். அது பண்ணாதான் நல்லது, சரியா? அப்போதான் ஒரு ரியல் பிக்சர் பார்ப்பாங்க, நல்லா இருக்கும். என்ன ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே போனி ஆகலை, சரியா? இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் ஆனதுக்கு பல்வேறு ஃபேக்டாஸ் காரணமாக இருக்குது. அந்த பல்வேறு ஃபேக்டாஸ் என்பது அரசியல் படுத்தப்படாத ஒரு குழுவை அழைத்து வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அவர்களை அரசியல் படுத்திய பங்கிற்காக தாவேக்காக நன்றி சொல்லிவிட்டு அவர்களை மென்மேலும் நியாயமான அரசியலின் பக்கமாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதுக்கு தான் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொல்கிறது. அங்கே ஒரு குரூப் உட்காந்துருக்குது. நான் நேற்று என் தங்கச்சி ஒன்று பேரை கூட சொல்லுவேன். என் தங்கச்சி ஒன்று நம்ம சந்திக்கிறதுக்காக வந்துச்சு. தம்பி ஒருத்தன், தம்பி தங்கச்சி 2 பேரும் வந்தாங்க. தங்கச்சி ஒன்று நான் தாவேக்காக தான் நான் போட்டேன் அப்படின்னு. அப்போ நான் 2 கேள்வி கேட்டேன். நம்ம தங்கச்சிங்கிறதுனால 2 கேள்வி கேட்டேன். என்னண்ணா உங்கள் ஃபோனை கூட இன்ஸ்டாகிராமில் ஏதாவது குரூப் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி கோக்கு மோக்கா ஏதாவது பேசுறதுக்கு? அதை வாங்கி இல்லை, ஆனால் இல்லை நான் குரூப்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஆனால் இது இந்த கேள்வி தானே எங்களை கேட்குறாங்க அப்படின்னு. அப்பாவிகள், சிறுவர் சிறுமியார் அப்பாவிகளை அழைத்து மண்டையை கழுவி ஓட்டு போட்டாங்க. விளைவே பார்க்குறீங்கல்ல. என்ன நடந்துருச்சு? இந்த நர்ஸ் படித்த ஒரு பொம்பளை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது. சரி, அது என்ன பண்ணுறாங்க? ஒரு எம்எல்ஏ அல்லாத ஒரு கட்சியால ஒரு மாற்றத்துக்கான வழியா கூட இருக்கலாம் சார். இருங்க நான் சொல்லிடுறேன். அது ஒரு இன்சிடென்ட். பேச விரும்பல. இருங்க நான் பேசவே விரும்பல. அலிம் சார் இருங்க சார், நான் சொல்லிடுறேன். சமீபத்துல கலெக்டரை கொண்டு போய் நிறுத்திட்டு கார் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா அவங்க உட்காந்துட்டு ஏசி போட்டு உட்காந்துருந்தாங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஏன் ஏசி எதுக்கு செலவு ஆகும்ல, 45 மினிட்ஸா கார் ஓடிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காரா? ஆன்ல இருக்கு, அதெல்லாம் சொன்னார்ல. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது இல்ல, இது எல்லாம் டிவி கேவால் உருவாயிருக்கோன்ற ஒரு பார்வையை நான் வைக்கிறேன் சார். இந்த லேடி நேற்று போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா? சரி, அதை நீங்கள் அவேர்னஸாக நினச்சா நான் முடிச்சுக்கிறேன். இதோட அதை பற்றி நான் பேசவே விரும்பல சார். இது வந்து அத்தாரிட்டி சம்மந்தப்பட்டது, அவேர்னஸ் வேற. இப்போ ஒரு காரு கவர்மெண்ட் செலவில் ஒரு ஏசியில் ஓடிட்டு இருக்குன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம், நானும் கேள்வி. நான் அந்த சப்ஜெக்ட் விட்டு இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது. உண்மை, வாஸ்தவம், வரவேற்கிறேன். நான் வரவேற்கிறேன். அது சட்டப்படி நீங்கள் செய்கிறது தப்பானா செய்யலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். சட்டப்படி நீங்க இன்ஸ்பெக்ட் செய்யறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. இல்ல, அது இவங்க தான் பண்ணுவாங்க, ஆட்சியாளர்கள் தான் பண்ணுவாங்க, பிரதிநிதிகள் தான். இந்த பாயிண்ட் நான் ஏன் எடுத்தேன், மக்கள் பிரதிநிதி தான். இந்த பாயிண்ட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. 1-2 தவறு சார், இது தப்பு. இல்ல போவாதே, நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் நான் ஏன் எடுத்தேன்னா அவருடைய எண்ணம் சரியாக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்பாவே இருக்காங்க, தெரியல அவங்களுக்கு. அதை தெளிவுபடுத்துறத வேலையை திமுக செய்யும். அதை தெளிவு பெற்ற உடனே அவர்கள் தாவேக்காக கை கழுவுவார்கள். இதான் சொல்றேன். புரியுதா? அப்ப அது தெரிஞ்ச உடனே ஐயோ என்னடா இவ்வளோ கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம தலைவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஓ இதுதான் யதார்த்தமான அரசியலா, இப்படி வந்து தாய் மாமன் சீரு அப்பா மாமன் சீரு இதெல்லாம் தர முடியாது, அப்படி ஒன்றும் இல்லை. கஜானாவை வலிச்சு வச்சுட்டு போகிறதுக்கு இது ஒன்றும் பெட்டிக்குள்ளே போட்டு வச்ச பணம் இல்லை, இது வந்து ஃபண்ட் ஃப்ளோ, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே உள்ள கனெக்ஷன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை விஜய் இவ்வளோ நேரம் நம்மளை முட்டாளாக்கியிருக்காரா என்று அவர்களை என்லைட்டன் செய்யக்கூடிய வேலை. நான் உங்கள் உதாரணத்தை நீங்கள் அவசரப்பட்டீங்க டக்குன்னு, நான் அந்த பொண்ணை தப்பு சொல்லலை, இது தப்புன்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியல பாத்தீங்களா? அதை புரிய வைக்க வேண்டிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சார். மக்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யார் சார்? அதுதானே தீர்ப்பு, கரெக்டா இல்லையா? இன்னைக்கு ஆனாலும் இது வந்து ஒரு தவறானது, ஆபத்தானது,
இது மறுபடியும் பிஜேபி ஆபத்தானதுன்ற மாதிரி, டிவிக்கு ஆபத்தானதுன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா சரி சார், கொண்டு என்ன செய்வோம்? சரியா உங்களுக்கு சார் இப்போ அரசியல் பாருங்க இருங்க. இனி நீங்க டிவிகேவை எதிர்க்கணும்னா நீங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாரும் ஒரே புள்ளியில தான் நின்னாகணும். அப்படி இருக்கு நிலைமை அரசியல். உங்க வாதத்தை ஏத்துக்கிறேன். எங்களுடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன வாதத்தை முன்வைத்தார், என்ன வச்சதுனால விவாத பொருளாச்சு நேஷனல் போடா. நானே டிபேட்டில் கலந்துக்கிட்டேன் டைம்ஸ் நோவில். சனாதனமா? சனாதனம். இந்த வாதத்தை இதில் உங்கள் கருத்து என்ன, நீங்கள் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேளுங்க, பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரனை கேளுங்க, மறக்காமல் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த விஜயை கேளுங்க. எங்களை என்றைக்குமே எங்கள் கொள்கையில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாத வரைக்கும். அவருக்கும் கொள்கை எதிரி அவங்க. அவர் முதல்ல கேட்டுருங்க விஜயை கூப்பிட்டு, சனாதனத்தை உங்கள் கருத்து என்னன்னு கேட்டுருங்க. அதான் கொள்கை எதிரின்ட்டாரு. கூப்பிட்டு சனாதனத்தை உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, விஜயை கேளுங்க. சனாதன விஷயத்து இஷ்யூவில் நீ ஆதவர்ஜனுக்கு பேட்டி கேட்டீங்கல்ல, சனாதனத்துங்கிறது நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை, எப்பா டைரக்டாக சொல்லுப்பா. வழக்கு இந்தியா முழுக்க வழக்கு சார். என்ன கருத்து மாறுறீங்களா? என்ன செஞ்சாலும் சரி தூக்கிலே போட்டாலும் ஒரே கருத்து தானார், ஒரே கருத்து தான். ஆனா நமக்கு இந்த சனாதனம் பேசுற வார்த்தை இருங்க. நான் முடிக்கிறேன். நானுமே இந்த சனாதனன்ற வார்த்தை பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார் கும்பல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அதிகமா நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம்ல. இது நமக்கு மைனஸா போயிருச்சுன்னு நினைக்கிறேன் சார் திமுகவுக்கு. இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட் நான் ஏன் சொன்னேன்னா, இது பிளஸ்ஸாக என்னைக்குமே இருக்கும், அது என்னைக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இன்னைக்கு பலம் பொருந்திய எதிர்க்கட்சியாக நம்ம அமர்ந்திருக்கோம்னு சொல்லிட்டேன். இவர்கள் ஏன் வந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன், எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்ன போன கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பார்த்து இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எல்லாரும் இந்த ஆட்சியே மரியாதைக்குரிய திமுக தலைவர் தான் அமைச்சு வச்சார். போங்க எதிர்கட்சி அப்படின்னு, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி தொலை, இது நீங்க எல்லாம் போங்கப்பா அப்படின்னு நான் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனே அப்போ சொன்னது தான். எங்களை நான் கேட்டேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா அவங்க கிட்ட கேட்டா அவ்வளோ நல்லவங்களா நீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. அந்த அதே 1.25 கோடி விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தான் தெளிவா ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய் தனித்தாட்சி அமைக்கக்கூடாது என்று. யாருக்குமே ஃபுல் மேண்டேட் கிடையாது. அவங்க போட்ட முடிவு என்னன்னா, 3 பேரும் தனித்தனியாக நில்லுங்க, இதில் யாராவது 2 பேர் கூட்டணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படிதான் அதை பண்ணணும் நியாயமாக பார்த்தா. இப்போ இந்த இடத்துல அதிகமாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே போய் திமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை கூட அனுப்பி ஓட்டு போட்டு நல்லபடியாக விஜய் ஆளுங்க, நான் உங்களை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு உட்காரணும்னு நினைக்கிறாங்க. எதை கேள்வி ஒரு அன்றைக்கி தான் ஆதவஜனா ஒரு எங்களையே நீ கேள்வி கேட்குறீங்களா அப்படிங்கிறார் ஆதவஜனா. எதிர்க்கட்சி தலைவர்கிட்டே வேலை. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வேலை என்ன? உங்களை ஆட்சியில் உட்கார வச்சாச்சு, உங்களை முதல்வராகி தானே கேள்வி கேட்குறோம். அப்போ கேட்குற இடத்துல வந்து எதிர்க்கட்சி இருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். அடுத்து சட்டமன்றம் கூடும் வரைக்கும் என்னோட எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினாரோ அதுதான் செய்தி பொருள். அதை பற்றி தான் விவாதம் சுழல போகுது. நீங்கள் நான் சோஃபாவை எடுக்க வேணான்னு நீங்கள் ஜெனியூனா சொன்னதுனால சோஃபா விட்டுட்டேன். சோஃபாவில் ஏதாவது என்ன சார் சேஞ்சுக்காக வந்தீங்க, ஆனால் இது எக்ஸ்சேஞ்சில் ஓடி. சினிமா இல்லை சார், அது சினிமாவில், இது ரியல் லைஃப்பில் உட்காரத்துக்கு போன சோஃபா சார் அது. அப்படின்னா இதுவே வேறு ஆளுங்க செஞ்சுருந்தாங்கன்னா அது வேறு காரணம்லாம் கற்பிச்சிருப்பாங்க. இப்போ அவர் போய் அவங்க சோஃபாவில் உட்கார மாட்டாரா, தனியாக போட்டு தான் சோஃபாவில் உட்காருவாரான்னு ஏதாவது கொஷின் வரும்ல. உட்காரத சோஃபானா இவர் போகிற இடமெல்லாம் தனியாக உட்கார சோஃபா எடுத்துகிட்டு போவாரா சார்? நீங்கள் விட்டுருவோம் நமக்கு. நீங்கள் வேணால் ஹைபோதெட்டிஸாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நான் ஹைபோதெட்டிக்கல் மேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டுலாம் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்ட் பண்ணி பேசலை. ஒரே வாதம் தான், அவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிற சக்தியாக தடுக்கிற சக்தியாகவும் நம்ம இல்லை. அவர் நல்லா வந்துட்டார் சக்தியா. நாம் நினைத்தது அவர் வரட்டும், ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று இருந்தது. கொஞ்ச நாள் அவர் அரசியல் அவரும் நல்லா பழகி அந்த மாதிரி எதிர்க்கட்சியில் ஆயிருந்தாருன்னா 5 வருஷத்துல காணாம போயிட்டிருப்பாரு. ஏன்னா அவர் வரமாட்டார், ரெகுலர் அட்டண்டன்ஸே இருக்காது அவருக்கு. அப்போ ஒரு விஜய் சொல்றேன், அவர் ரெகுலர் அட்டண்டன்ஸ் எத்தனை நாள் இப்போ 10 12 நாளா காலையில 9:30 வராரு சார். 4500 5000 பேர் வராங்களாம் செக்ரட்டரியேட்டுக்குள்ளே, பணியாளர்கள் உள்ள வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவர் வந்துடுறாரா சார்? சரியா, அதனால என்ன சொன்னால், ஒரு எதிர்க்கட்சியாக வந்திருந்து அவருடைய எம்எல்ஏக்களாக யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து ஒரு பொறுப்பாக அந்த ட்ரைனிங்கை எடுத்திருந்து, இதில் நம்ம ஒரு சில எக்ஸாம்ஷன்ஸ்லாம் இருக்குது சார். செங்கோட்டையன் சார் இருக்கார், அந்த இப்போ அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பர்வேஸ் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஆல்ரெடி அரசியலில் அவர் வந்து கவுன்சிலராக இருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த கட்சிகள் அந்த பயணம்லாம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் எக்ஸாம்ஷன். நான் ரொம்ப ஜெனிவனாக தான் என்னுடைய குற்றச்சாட்டை, என்னுடைய விமர்சனத்தை வைக்கிறேன். இதை தவிர்த்து மற்றவங்களாம் வந்து என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாமல் ஆளுக்கு ஒரு என்ன கொடுமைன்னா, ஓடி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஒரு எம்எல்ஏ, ராயபுரத்தை நினைக்கிறேன், அந்த எம்எல்ஏ கேள்வி கேட்கிறாரு, சிஎம்முடைய துறை இது சிஎம்முடைய துறை தெரியுமா? யார் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இதே கேட்கிறாரு. அவர் தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்காரு, கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அங்க போய் இன்னொருத்தர் வந்து இபி ஆபீஸ்ல போறாரு. இல்ல சிஎம் துறை இது, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அது சிஎம். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அங்க நின்னு ரீல்ஸ் எடுக்க கூடாது சார். நீங்க அவர் அங்க நின்று பேசுறீங்களா ரீல்ஸ், நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க.
சார் இது ரீல்ஸ்னு ஏன் சார் பண்றீங்க? அவர் வாதம் பண்றாரு, ஒரு தவறு நடந்திருக்கு, நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம், உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்ததுன்னு ஒரு எம்எல்ஏ கேக்குறாரு. நல்ல விஷயம் தானே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதுவும் நல்ல விஷயம் தானே, ஊக்குவீங்கிறீங்க. நான் பேசாம போயிடுறேன், என்ன நீங்க பேட்டியே தர வேணாம், இதுவும் நல்ல விஷயம் தானே, போயிடுங்க, இதுவும் நல்ல விஷயம் சார். லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல. ஆய்வு நீங்களாம் பண்ணிருக்கீங்களா? திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், நீங்களாம் உங்க பழைய கட்சியெல்லாம் அதெல்லாம் நடந்திருக்குது. ஆய்வு என்பது வேறு, ஆய்வு நேரத்தில் கடினமான கேள்விகளை முன்வைப்பது என்பது வேறு. ஒரு இஷ்யூ நடந்த ஒரு அடிச்சுட்டாருங்கிறாங்க, இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இவங்க ஆளுங்கட்சி, இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா அடுத்தது வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். நீங்க அவன்கிட்ட வம்பு கழிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? திருசண்டை வாடான கூப்பிட்டு இருப்பீங்களா? அவர் பதிலுக்கு எப்படி பேசுறாரு பாத்தீங்கல்ல, அப்படியே பேசுவாங்க. எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிருக்கு சார், நீங்க என்ன பண்ணணும்? இவர் போய் நின்றுட்டு ஈபி காரங்களை ஃபோன் பண்ணிட்டு, ஈபி காரங்க போய்ட்டு ரோட்ல நின்று பேசிட்டு, அது இல்லை நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இதெல்லாம் தான் தெரியலங்கிற. இதெல்லாம் தெரியாம இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு இந்த நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாநிலத்தை இவர்கள் சிதைத்து முடித்து விடுவார்கள். அதை வரைக்கும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னா அது ஒரு எதிர்க்கட்சியோட வேலை இல்லை. எதுவரை விஜய் வாக்குறுதி கொடுத்த 2500 ரூபா வராமல் 1000 ரூபா வருகிறதோ அதுவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். சார் உண்மையிலேயே சொல்லுங்க, நீங்க காங்கிரஸ்ல இருந்த சமயத்துல உங்களுக்கு வந்து திமுக கூட இருக்கணும். இல்ல நான் வரேன், நான் கேளுங்க சார் முழுசா. சார் திமுக கிட்ட நம்ம 28 சீட்டு தான் வாங்க முடிஞ்சு போராடி. பரவாயில்ல, பிஜேபியோட ஒரு சீட்டு அதிகமாவே நம்ம அங்க காங்கிரஸா இருக்கும்போது வாங்கியிருக்கோம், ரைட்டு. ஆனா அங்க போயிருந்தா நமக்கு 90 சீட்டு கிடைச்சிருக்கும். அதே போல இன்னைக்கு ஒரு 60 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருப்பாங்க. காங்கிரஸுக்கு இந்த மாதிரி பெரிய புரட்சி, இந்த புரட்சியோட சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கும்ல காங்கிரஸ், அது நடந்திருக்குமே. எப்படி சொல்றீங்க? நான் என்னுடைய கணிப்பு தவறாக கூட இருக்கலாம், நீ சொன்னது கூட நடந்திருக்கலாம், என்னுடைய கணிப்பு தவறாக கூட இருந்திருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, முஸ்தபான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் டிவிகே கட்சிக்காரர் கிடையாது. ஆமா. ஆருண் ரஷீத்னு ஒருத்தர் நின்றாருல்ல மயிலாடுதுறை, அவரும் டிவிகே கட்சிக்காரர் கிடையாது. இன்னும் அப்புறம் அண்ணன் கேஎம் ஷெரீஃப் அண்ணன், அவங்களும் வந்து டிவிகே கட்சிக்காரர். அவரிடத்துல கூட்டணி என்று வந்தவர்கள் எல்லோரையும் அவர் விசிலே நிற்க வைத்ததில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா ஒரே சின்னம், விசில பார்த்து போடுங்கன்னாரு. ஒரே ஒரு ஆள் எடப்பாடியில் மட்டும் ஆள் காணாமல் போயிட்டாருன்னு அவரை வாலண்டரியா வர வச்சு தன்னுடைய அந்த பவரை காட்டினார். இவர் தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விசிலுக்கு பதிலாக டிவி தான்னாரு. 50,000 ஓட்டு கொடுத்தது. இப்போ இவர் வந்து ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணி இந்த விசில்னு கொடுத்தாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 3 வெவ்வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் கூட அவர்களுக்கு வேறு சின்னமோ ஏதோ கொடுக்காமல் தன் சின்னத்திலேயே அவர்களை நிற்க வைத்து தான் இந்த வெற்றி சாத்தியமானது. ஒருவேளை ப்ராப்பர் கிராண்ட் ஓல்டு பார்ட்டி காங்கிரஸ் மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிங்களை கூப்பிட்டு அவங்க தனிச்சின்னத்தில் நின்று இருந்தால் இந்த வெற்றி இவ்வளவு சாத்தியப்பட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க கையில் நிற்பாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்னன்ற ஹிஸ்ட்ரி அதுதானே பார்ப்பாங்க எல்லாருமே. இது வந்து நான் தப்பா கூட இருக்கலாம், நீ சொன்னதை நான் அக்செப்ட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. என் பார்வை இது என்னன்னா, அப்படி எதுவுமே மிங்கிள் ஆகாம பியூரா விஜய், ஒன்லி விஜய் அப்படின்னு வந்தப்ப நீங்க வந்து சொல்லலாம், திருச்சி கிழக்குல விஜய் அப்படின்னு சொல்லலாம், மேலூர்ல வந்து அவரை விஸ்வநாதன் சாரை வந்து அது விஜய்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு லெகசி இருக்கு, அவர் ஒரு பொலிட்டீஷியன், அவருடைய சின்னம் கை அப்படிலாம் வந்து மக்கள் அப்படி பார்ப்பாங்கன்னு நான் நம்பல. மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எல்லாரும் ஒரு விசில் போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் நான் இந்த உதாரணத்தோட சொல்றேன். கூட்டணிக்குன்னு வந்தவர்களை கூட விசிலே நிக்க வச்சார். அவங்க வேற இதுல போகாம அவங்களை விசிலே நிக்க வச்சு அதுல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததா கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை அப்படி கூட்டணி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என் பார்வையில். இப்போ ஏன்னா ஓட்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருந்திருக்கும், குறைஞ்சு போயிருந்து திமுக ஆட்சிக்கு இருந்திருக்கும். அப்பவும் திமுக பாசத்தை விடாம கரெக்டா சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க போல. சார் நான் சொல்றேன், நீங்க இது என்னுடைய டெக்ளரேஷன், there is no ulterior motive, no nothing. ஒண்ணே ஒண்ணுதான், I am ready for change. Show me a leader who is better than MK Stalin. அவ்வளவுதான். ஓகே. Show me a leader who can outperform MK Stalin. It's quite simple. அவ்வளவுதான். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் யதார்த்தமாகவே கேட்டிருந்தேன், நிறைய விஷயம் மக்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆனால் நிறைய ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் தான் இருந்துச்சுட்டு. ஆக்சுவலாக பொது பார்வையே அப்படிதான் இருக்கு. நான் கேட்ட ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் தான் பொது பார்வை, மக்களின் பார்வை. மக்கள் நல்லதாகவும் போச்சு, அதை நமக்கு விளக்கம் கொடுக்குற ஒரு வாய்ப்பு அவங்க மக்கள்கிட்ட கொடுப்போம் சார். நேரம் கொடுத்து பேசி நன்றி அலிமல் புகாரி சார்.